விஜய் வந்து தாத்தா வீட்ல இருந்து நான் காவேரி எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம சொல்ற இடத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது காவேரி வந்து ஃபோன் எடுக்காததுனால ச்சே இவ வேற ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டே காவேரி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் காவேரியை பார்த்துட்டு காவேரி நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும், நான் மதுரைக்கு ஒரு வேலை விஷயமா போகணும் அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து சரிங்க நான் உங்களை பார்க்கறதுக்கு வர, எங்க வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது காவேரி வந்து ஒரு பயத்திலே இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு காவேரி இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ பயப்படாம பேசு. ஆமா நீ எதுக்காக என்னை வந்து பார்க்கணும்னு சொன்ன, என்னையும் வர சொன்ன, ஆனா என்னால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் காவேரி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. ஆமாங்க இதேதான் எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க, என்னை புரிஞ்சுக்கோ என்னை புரிஞ்சுக்கோன்னு. இன்னும் நான் என்னதான் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க தாத்தா வீட்லயே இவ்வளவு நாள் இருந்தீங்கல்ல, என்னை பார்க்க கூட வரல, இப்ப மட்டும் எதுக்காக நீங்க என்னை வந்து பாக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு கிடைச்ச நேரம் நீங்க வந்து என்னை பார்த்து பேசணும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. காவேரி இருந்துகிட்டு ஆமா நீங்க மதுரை போகணும்னு சொன்னீங்களே எதுக்காக அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவர் வந்து வெண்ணிலாவோட ரிலேட்டிவ் எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கணும்னு தானே போறாரு, அவங்களை கண்டுபிடிச்சு வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம பிரெக்னண்டா இருக்கிறத கண்டிப்பா விஜய் கிட்ட சொல்லலாம், அது வரைக்கும் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் கிட்ட காவேரி வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாக வந்துச்சா, அதான் சரி உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், நானும் கோயிலுக்கு போயிருந்தேனா அதனால தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் வந்து வெண்ணிலாவோட ரிலேஷனை யாராவது கண்டுபிடிச்சி வெண்ணிலாவை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.